ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எடப்பாடிலேருந்து நதியா ரமேஷ் அப்படிங்கிறவங்க நம்ம இல்லத்துக்கு வருகை புரிஞ்சு அவங்க வந்து நம்ம ஜிஹெச்சில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு மளிகை பொருள், உணவுக்கான பொருள், அரிசி, மளிகை பொருளாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. உதவி புரிந்த அவங்களுக்கு நம் பாச மரக்கட்டளை பாசமோதிகளும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோ. உதவி புரிந்த அவங்க குடும்பம், தொழில், வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று நீடூழி வாழ இறைவன்கிட்ட நாம் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். எங்கள் முதியோர் இல்லத்திற்கு உணவுக்காக பொருள் கொடுத்தவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னென்னா, இந்த பாச மரக்கட்டளை பாச முதியோர்கள் வந்து 2 வருடங்களாக வாடகை கட்டத்தில் தான் இயக்கிட்டு இருக்கோம். இப்போ சொந்த கட்டடத்துக்கு உண்டான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு தங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செஞ்சு தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லாத உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் ஒர்க் போகிற இடத்துல தெரிஞ்சவங்க எல்லா இடத்துலையும் எங்கள் முதியோரத்தை கொண்டு சென்று எங்களுக்கு சீக்கிரமாக சொந்த கட்டடம் அமையறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை எங்களுக்கு செஞ்சு தர மாதிரி எங்கள் முதியோர்கள் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். உதவி புரிந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளர்க.